நமஸ்காரம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். ஆம், நீங்கள் நினைப்பது சரிதான். ஆவியின் கனிகளில் ஒன்றான சந்தோஷத்தை பற்றி தான் பேசப் போகிறேன். நாம் மகிழ்ச்சியாயிருக்கும் போது மற்றவர்களையும் மகிழ்விக்கிறோம் அல்லவா? நீங்கள் காட்டுப்பூக்களை பார்த்திருக்கீங்களா? காட்டுலதான் பூக்கும் பூக்களத்தான் நல்லா பாருங்க, உற்று பாருங்க. காட்டுலதான் பூக்கும் பூக்களத்தான் நல்லா பாருங்க, உற்று பாருங்க. நூற்பதில்லை, அவை நெய்வதில்லை, ஒன்றும் செய்வதில்லை, அதைதான் பாருங்க, நல்லா பாருங்க. பரமபிதா அந்த பூக்களத்தான் அழகா உடுத்துவது வந்து பாருங்க. பரமபிதா அந்த பூக்களத்தான் அழகா உடுத்துவது வந்து பாருங்க, கொஞ்சம் யோசிங்க. சாலமோன் ராஜா முதலாய் யாரும் உடுத்தாத எத்தனை அழகாய் பரமபிதா அவைகளை உடுத்துவிக்கிறார். அடுத்த நாள் அடுப்பிலே போடப்படும் புல்லுக்கு தேவன் எவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை பார்த்திருக்கீங்களா? ஆகாயத்துல பறக்கும் பறவையத்தா நல்லா பாருங்க, உற்று பாருங்க. ஆகாயத்துல பறக்கும் பறவையத்தா நல்லா பாருங்க, உற்று பாருங்க. விதைப்பதில்லை, அவை அறுப்பதில்லை, ஒன்றும் செய்வதில்லை, அதைதான் பாருங்க, நல்லா பாருங்க. பரமபிதா அந்த பறவையத்தான் தினமும் போஷிப்பது வந்து பாருங்க. பரமபிதா அந்த பறவையத்தான் தினமும் போஷிப்பது வந்து பாருங்க, கொஞ்சம் யோசிங்க. இவைகளை விட நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா? இது ஏன் நமக்கு புரிவதில்லை? நாம் கவலைப்படும் போது நம் சரீர அளவை கூட்ட இயலுமா? ஆதலால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உலகத்தாரை போல நாம் கவலைப்பட்டு உங்கள் மகிழ்ச்சியை இழந்து விடாதீர்கள். இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வாக்கை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், அதுவே உங்கள் பலன். மகிழ்ச்சியாயிருங்கள், மற்றவர்களை மகிழ்வியுங்கள். நன்றி, வணக்கம்.